ஆதிரா ஜங்ஷனில் இன்னைக்கு ஒரு புதுவிதமான கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம். இது வெஜிடேரியன் கோலா உருண்டை தாங்க. இதை வாழைக்காய் வச்சு நான் செய்ய போகிறேன். இந்த வாழைக்காய் கோலா உருண்டை செய்கிறதுக்கு 3 வாழைக்காய் நான் எடுத்திருக்கேன். அதோட முகனைகளை நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் இது முத்தல் காய் கிடையாது, எவ்வளோ நல்லா பிஞ்சான காய்ன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நாம் இதை வேக வைக்க போகிறோம். இதை நம்ம குக்கரில் போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு 3 இல்லை 4 விசில் வர்ற அளவுக்கு வேக விட்டுருங்க. இப்போ பொடி தயாரிக்க போகிறோம். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிறுதீயில் வச்சு நல்லா சிவக்க வறுத்து விட்டுருங்க. அப்போ தான் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது நல்லா நைஸாக வரும். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக கொஞ்சம் போல் நான் பொரிகடலை சேர்த்துக்கிறேன். இல்லாட்டி வெறும் இத்தினோட கடலைப்பருப்பு சரியாக அரைப்படாது. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலையை நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த சூட்டில் வறுத்து விடலாம். அதையும் அந்த கடலைப்பருப்போடு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சோம்பையும் அதே மாதிரி லேசாக வறுத்து விடுங்க. அப்போ தான் நல்லா வாசனை வரும். இந்த 3 பொருளையும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பொரிகடலை பத்தாது, நம்ம மேலும் கொஞ்சம் அரைக்க தான் போகிறோம். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. தோல்லேருந்து பாருங்கள் அழகாக கலண்டு விழுது. நல்லா பிஞ்சிக்காய்னால முகனைகள்லாம் செவக்க வெந்திருக்கு. இப்போ நான் இந்த வாழைக்காயை மசிச்சு விடாமல் மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு அழுத்தி பிடிச்சிங்கன்னா புதினா மல்லி நல்லா அலசிட்டு அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 காட்டமான பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் கம்மின்னா ஒரு 4 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இது மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நல்லா நறுக்கி போட்டிருக்கேன். இதோட நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க பொடியையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, அரை எலுமிச்சம்பழச்சாறு. கரம் மசாலா நம்ம சேனல்லையே இருக்குதுங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீட்டிலையே எவ்வளோ சூப்பராக தயாரிக்கலான்னு. அடுத்து 150 கிராம் அளவுக்கு பொரிகடலையை நல்லா மாவாக்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே பிறஞ்சி வச்ச மாவில் எனக்கு உரப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு இந்த மாவையும் போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ உருண்டைகள் பிடிக்க போகிறோம், அதனால் கையில் 1-2 சொட்டு எண்ணெய் விட்டுட்டு அளவாக மாவை எடுத்துக்கோங்க. சின்ன உருண்டைகளாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் உருண்டை போட்டிருக்கேங்க. நல்லா அழகாக உருட்டினீங்கன்னா அந்த எண்ணெயில் எந்த வித வீரல்களும் இல்லாமல் நல்லா சூப்பராகவே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் எல்லா உருண்டைகளையும் ஒவ்வொரு தடவையும் உருட்டும் போது கையில் லேசாக எண்ணெய் விட்டுட்டு எடுத்து உருட்டினீங்கன்னா நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிராக்ஸ் இல்லாமல் வந்துடும். ஆக்சுவலாக வாழைக்காய் கொழகொழப்பாக இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் பிசுப்பு தன்மை மாவில் இருக்க தான் செய்யும். அதனால் கையில் எண்ணெய் தடவி உருட்டிக்கோங்க. இப்போ கடாயில் நான் ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டேன். கொஞ்சம் குழியான கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டைகள் நல்லா ஒன்று போல் வெந்து வரும். ஃப்ளாட்டான கடாய் எடுக்காதீங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம் இல்லை சிறுதியில் வச்சு தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் 4 உருண்டைகளாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். குறையாமல் 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துச்சு. நல்லா நிதானமாக பொரித்து எடுங்க. நம்ம இவ்வளோ நேரம் இதுக்கு மசாலா எல்லாமே கூட்டினது கடைசி நம்ம ஃபைனலாக எப்படி பொறுமையாக நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோன்றதில் தான் இருக்குது. பாருங்கள் வெங்காயம்லாம் இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துட்டோம். இந்த உருண்டைகளை நீங்கள் சாஸோட வச்சும் சாப்பிடலாம். நீங்கள் உடச்சி பாருங்கள் உள்ளே அழகாக எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த உருண்டைகளை நீங்கள் மத்தியானம் லஞ்சில் ரைஸோடு சேர்த்து சாப்பிடலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.